கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 9 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ரூபஸ்ரீயோட பாட்டி ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டே அப்படியே லைட்டாக பாட்டு பாடிட்டு லைட்டான மூமெண்ட்டையும் போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்ததுமே என்ன பாட்டி அதான் டிவியில் பாடுதில்ல அப்புறம் என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, உன்ன மாதிரியே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்ல அதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்லவும், பாத்தியா நீயும் என்ன கலாய்க்கிற அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்ல, ஏய் நமக்குள்ளே தானடி பேசிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஐஸ்வர்யாவோட கார் சவுண்டு கேட்டதுமே ரூபஸ்ரீ வந்து எட்டி பார்க்குறாங்க. பாட்டி ஐஸ்வர்யாக்கா வராங்க அப்படின்னு சொல்ல, சச்சோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு பாட்டியும் ஓடி வந்து பார்க்குறாங்க. கரெக்டாக ஐஸ்வர்யா உள்ளே வந்துடுறாங்க. என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டி கேட்கவும், சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன்னா அப்போ ஏதோ அவசரம்னு தெரிய வேணாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன அவசரம்னாலும் ஃபோனில் சொல்லாமல் நேர்லையாக வருவாங்க அப்படின்னு பாட்டி கேட்க, பல்லவியோட குரலை வச்சு கார்த்தி பெருசாக சவாலில் ஜெயிச்சிருவேன்னு சொன்னது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், ரூபஸ்ரீ சொன்னால் அது கூட ஏதோ இன்டர்நெட்டில் பெருசாக வைரஸ் ஆயிடுச்சாமே அப்படின்னு பாட்டி சொல்லவும், பாட்டி வைரஸ் இல்லை அது வைரலுங்கிறாங்க ரூபஸ்ரீ. இவ ஒருத்தி ஒரு எழுத்து முன்ன பின்ன போகிறதையெல்லாம் பெருசாக குத்தம் சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன நீங்கள் சீரியஸாக பேசாமல் இப்படி மொக்க போட்டுட்ருக்கீங்க என்ன பார்க்குறீங்க? பல்லவியா போய் தீபா பாடினானா அதுக்கப்புறம் உங்கள் பொழப்பு என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், இல்லை தீபா அப்படி போய் துணிச்சலாக பாடிடுவாளா என்ன? அதான் கார்த்திகிட்ட உண்மையே சொல்லவே மாட்டான்னு சொன்னீங்களே, வேணும்னா தீபாவுக்கு கால் பண்ணி நீ தான் பல்லவின்னு ஐஸ்வர்யாவுக்கு தெரியும்னு சொல்லிடுவா, அவளும் பயந்து நீ உன் மாமியார்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி வாயை திறக்காமல் இருப்பாள்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, இல்லை தீபா தான் பல்லவிங்கிற விஷயத்த நீங்கள் கார்த்திகிட்ட சொல்லணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. அதை கேட்டதுமே என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தானே தீபாவை பல்லவியாக மெயின்டைன் பண்ண சொன்னீங்க அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லிட்டு இருக்க, கார்த்தி விட்ட சவாலில் தோத்துறக்கூடாதுன்னு கண்டிப்பாக தீபா நினைப்பா, அதுக்காக எது வேணாலும் அவள் பண்ணுவா. அவள் யோசிக்கிறதுக்காகலாம் நம்ம டைம் கொடுக்கக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம பிரச்சனையை உருவாக்குனாதான் எங்கள் அத்தையை வச்சு கார்த்திகை டைவர்ட் பண்ண முடியும், அவனை டோட்டலாக அப்செட் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி உட்கார வைக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சால் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வெடிக்குமே, நீங்கள் நினச்சதை சாதிச்சிருவீங்க, ஆனால் நாங்கள் எதுக்காக தங்க முட்டையிடுற வாத்தா இருக்கணும் அப்படின்னு ரூபா கேட்க, உண்மை எல்லாமே கார்த்திக்கு தெரிஞ்ச பின்னாடி தீபா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டா, அவள் கண்டிப்பாக அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுவா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வச்சு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுக்குவீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபாவை தேடிட்டு இருக்காங்க வீடு ஃபுல்லாக. அப்போ கரெக்டாக மீனாட்சி வராங்க. அண்ணே தீபாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, தீபா எங்கேயோ ஆஃபீஸ் கிளம்பிட்டு போயிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் தம்பி, தீபா போகும்போது நான் தோட்டத்தில் இருந்தேன் என்னால் பேச முடியல அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் ஆச்சு அண்ணி, அப்புறம் எப்படி தீபா ஆஃபீஸ் போயிருப்பாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சரி நீங்கள் வேணா கால் பண்ணி கேட்டு பாருங்கங்கிறாங்க மீனாட்சி. அதுக்கப்புறம் கார்த்திக் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி இவ்வளோ யோசிக்கிறீங்க, நம்மக்கிட்ட இவ்வளோ சொல்லிட்டு இருக்காளே இவ்வளோ நேராக போய் கார்த்திகிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நான் சொன்னால் கார்த்திக் கண்டிப்பாக நம்ப மாட்டார், பொய்ன்னு தான் நினைப்பார், ஆனால் நீங்கள் தான் தீபாவை வச்சு நிறைய கச்சேரி பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் சொன்னால் நம்புவார், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், ஐஸ்வர்யா நீ புத்திசாலின்னு நினைக்கலாம், ஆனால் அது தப்பு கிடையாது, நீ மட்டுமே புத்திசாலின்னு நினைக்கிறீல்ல, அது அப்படி இல்லை, நீயா உண்மையை சொன்னால் நீ தான் பல்லவிங்கிற ட்ராமாவை உருவாக்குனது தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த தீபா கூட சேர்த்து உன்னையும் உன் மாமியார் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, அதுக்கு பயந்து தானே ஃபோனில் சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி நேரில் வந்து கூலாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி சொல்ல, நேரில் வந்து பேசினா மரியாதையாக இருக்கும்னு நினச்சி வந்து பேசினா இப்படியெல்லாம் குள்ளா போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா பாட்டி? சரி பாட்டி இப்போ நீங்கள் சொல்ல முடியாதா? அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டிங்களே, நீங்கள் எனக்கு இந்த உதவியை இப்போ பண்ணக்கூடாதா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, சரி ஐஸ்வர்யா நீ சொல்கிற மாதிரி உண்மையை சொன்னால் நீ நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும்னு என்ன நிச்சயம், ஒருவேளை இப்படி நடந்துட்டா அப்படின்னு பாட்டி கேட்கவும், ஐஸ்வர்யா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. தீபா அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது கார்த்திக்கும் கூட இருக்காரு. அந்த டைமில் ஐஸ்வர்யா கார்த்திக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தீபா தான் பல்லவிங்கிற விஷயத்த சொல்லலான்னு போவாங்க. அதை சொன்னதுமே கார்த்திக், ஏங்க நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ நாளாக இந்த உண்மையை மறைச்சிங்க, என்கிட்ட நீங்கள் இதை அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் உங்களோடது தான் தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் ரசித்த குரல் உங்களோடது தானா அப்படின்னு கார்த்தி தீபா கிட்டே கேட்கவும், தீபா அப்படியே கார்த்தியை ஹக் பண்ணி அழுவாங்க. ஒருவேளை நம்ம உண்மையை சொல்லிட்டா இந்த மாதிரியெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே ஐஸ்வர்யா அப்போ உண்மையை சொல்லாமல் ஃப்ரெண்டை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் அதே மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படி உங்கள் குடும்பமே தீபாவை கொண்டாடிட்டா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி நீங்கள் பொதுவாக யோசிச்சு உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறீங்க, ஆனால் நான் அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தி, பிரச்சனை வரும்னு சொல்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் நினச்ச மாதிரி சாவி கொடுத்தோம்னா எங்கள் அத்தைக்கு எப்படி கொம்பு சீவுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தீபாவை கொலை பண்ணுறதுக்கு நான் தான் பிளான் பண்ணேன்னு தெரிஞ்சும் அந்த வீட்டுக்குள்ளே நான் இன்னும் இருக்கேன்னா அதுதான் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன ரூபா சொல்லிடலாமாங்கிறாங்க பாட்டி. பாட்டி இது எனக்கு பெரிய ரிஸ்க்காக இருக்குது, தீபா கிட்ட உண்மையை
கார்த்திக் சார் கிட்ட சொல்லிடுவோன்னு பயமுறுத்துறது தான் எனக்கு சேஃபாக தெரியுது அப்படின்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் பயமுறுத்திட்டே இருப்பீங்க? என்னைக்காவது ஒரு நாள் ப்ரெஷர் தாங்க முடியாமல் தீபாவே போய் உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அவள் மூலியமாகவே உண்மை தெரிஞ்சாதான் அப்போ தான் எல்லாருக்குமே அவள் மேலே இறக்கம் ஜாஸ்தியாக வரும். அதே நம்ம சொல்லிட்டோம்னா அதே தீபாவை போய் சொல்லி ஏமாத்துறவன்னு அழுத்தமாக நம்ப வச்சிடலாம். கார்த்திக்கில் ஆரம்பித்து அத்தை வரைக்கும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு மேலே யோசிக்க வேணாம், கார்த்திக்கிட்ட சொல்லிடுங்கிறாங்க ஐஸ்வர்யா. பாட்டி சொல்லிடலாமா அப்படின்னு சைக்கு காட்டவும் ரூபா வேணாங்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன பாட்டி அப்படின்னு கேட்க, நீ என்ன ஐஸ்வர்யா காலில் சுடுதண்ணி விழுந்த மாதிரி சொல்லிடுங்கிற, நாங்களும் கொஞ்சம் யோசிக்க வேணாமா? நாங்கள் மட்டும் உண்மையை சொல்லிட்டோம்னா ஊருக்குள்ளே எங்கள் மான மரியாதையெல்லாம் போயிடாதா? அதை பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோமா? நீ உனக்கு ரூட்டு கிளியர் ஆனால் மட்டும் போதுங்கிற மாதிரி பேசுகிற, கொஞ்சம் எங்களுக்கும் டைம் கூட யோசிக்கிறதுக்கு அப்படின்னு பாட்டி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஒரு அம்மா ஒருத்தருக்கு கார் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தீபாவும் அவங்கள பார்த்ததுமே நீங்கள் தான் அசினா மேடம் அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் அசின். நீங்கள் தீபாவா அப்படின்னு கேட்க, ஆமாங்க நான் தான் தீபாங்கிறாங்க. நீங்கள் புதுசாக கார் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை மேடம் ஏங்குறாங்க தீபா. இல்லை கார் ஓட்டணும்னு கற்றுக்கணுன்னு வந்திருக்கீங்களா, ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேங்கிறாங்க அந்த லேடி. எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறது நல்லது தானே மேடம்ங்கிறாங்க தீபா. சரி வாங்க வந்து உட்காருங்கிறாங்க அவங்க. தீபா பின்னாடி இருக்கிற சீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க அங்கே போனீங்கன்னா எப்படி கார் ஓட்ட கற்றுக்குவீங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லவும் ஹேண்ட்பேக்கை மட்டும் அங்கே பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வந்து தீபா உட்காராங்க. சரிம்மா காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் தீபா எதுவுமே புரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஓ உங்களுக்கு தெரியாதா, சரி ஏபிசிடியாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, தீபா தெரியுங்கிறாங்க. அது கூட தெரியாமல் இருப்பேனாங்கிறாங்க தீபா. சரி ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, தீபா அப்படியே தேடிட்டு இருக்காங்க. என்ன ஏபிசி தெரியும் நீங்கள்? ஒருவேளை ஏபிசினதும் நீங்கள் ஸ்கூலில் படித்த ஏபிசிக்கு போயிட்டீங்களா? A for ஆக்சிலேட்டர், B for பிரேக், C for கிளச். இதுதான் பேசிக்கு. இது கார்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் போல இருக்குது. உங்கள் காலுக்கு கீழே 3 இருக்கும் பாருங்கள், அதை பேசிக்காக மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ரைட்லேருந்து லெஃப்டில் ஏபிசின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு மறந்துட்டு ஏக்கு பதில் பி அனுப்பிச்சிங்க, சாங்கு தான். சரி சாவியை திருக்கி வண்டி ஆன் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் தீபா சாவியை தேடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாமா சாவியை பார்ப்பீங்க, நேராக பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லவும், அச்சோ இந்த அம்மாட்ட தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்ட போலையே அப்படின்னு தீபா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபாவும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படியே சி அமுக்கி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அப்படியே சியை மெல்ல மெல்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டே ஏவை லைட்டாக தொடுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லவுமே தீபா அப்படியே அவங்களையே பார்க்குறாங்க. என்ன எதுக்கு பார்க்குறீங்க, எவ்வளோ பக்காவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்களாம் எந்த நம்பிக்கையில் கார் ஓட்ட வந்தீங்க அப்படின்னு அந்த லேடி திட்டிகிட்டு இருக்கவும் கரெக்டாக கார்த்திக் வந்துடுறாங்க. தீபா இறங்கி வாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் வேகமாக தீபா பேக் எடுத்துக்கிட்டு இறங்கி வந்து கார்த்திக் கிட்ட நின்னுறாங்க. உடனே இந்த லேடியும் கீழே இறங்கி நிற்கிறாங்க. என்னங்க உங்ககிட்ட கார் ஓட்டலான்னு கற்றுக்கலான்னு வந்தா இப்படி தான் அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா? கரெக்டாக சொல்லி தர மாட்டிங்களா? என்ன கேட்டிங்க, எந்த நம்பிக்கையில் கார் ஓட்டலான்னு வந்தாங்கன்னா முதல்ல எந்த நம்பிக்கையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கலான்னு வந்தீங்க? இது ஒரு சிம்பிளான விஷயம், இதை போய் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. முதல்ல கார் ஓட்ட கற்றுக்க வரவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள கார் ஓட்ட வைக்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. ஹலோ நீங்கள் யார், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கங்கிறாங்க அந்த லேடி. என்ன தீபா இவங்ககிட்டயே கற்றுக்குறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் வேணாங்கிறாங்க தீபா. சரி போகலாமா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், ஹலோ என்னோட கஸ்டமரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஹலோ இவர் என் புருஷங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் அந்த லேடியும் அங்கேருந்து போயிடுறாங்க. சார் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், நீங்கள் 2 நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க டிரைவிங் கற்றுக்கணுன்னு, நம்ம ரூமில் டிரைவிங் ஸ்கூலோட ஃபார்ம் இருந்தது, அதை வச்சு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபா அப்படியே லைட்டாக யோசிக்கிறாங்க. என்ன திடீர்னு கார் ஓட்டுறதுக்கெல்லாம் அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சும்மா கற்றுக்கலான்னு தான் சார் அப்படின்னு தீபா சொல்லவும் கார்த்திக் அப்படியே அவங்க அம்மா சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அபிராமி தீபா கிட்ட உனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒழுங்காக சாப்பிட தெரியுமா, கார் ஓட்ட தெரியுமா அப்படி நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கார்த்திக்கும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு கற்று தருவேன்ல அப்படின்னு சொல்லவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்திக் கூட போகிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் காரில் ஏறி உட்காந்து பக்காவை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கார் ஓட்டுறதுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. தீபாவும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே கார்த்திக் தீபா கிட்ட, சரிங்க நான் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன்ல, அப்போ எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல, நீங்கள் மட்டும் கராராக ஆஃபீஸில் எனக்கு சேலரி கேட்டிங்கள, அப்போ கண்டிப்பாக எனக்கும் ஃபீஸ் வேணுங்கிறாங்க கார்த்திக். ஓகே சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துட்டா போச்சுங்கிறாங்க தீபா. இல்லைங்க இந்த ட்ரெயினர் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எவ்வளோன்னு சொல்லுங்கள், இப்போவே என்னோடய வீட்டுக்காரோட பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துட்றேன், எனக்குன்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு தீபா சொல்லவும், பயங்கரமான ஆள் தான் நீங்கள், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரூபஸ்ரீயோட பாட்டியை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நீ இப்படி திடீர்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது, நான் என் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு நிதானமாக ஒரு 2 நாளில் பதில் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்ல, நான் அந்த தீபாவை யோசிக்கவே விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் இங்கே உங்களை பார்க்குறதுக்காக அவசரமாக வந்தேன். ஒருவேளை அதுக்குள்ளே அவளே உண்மையை சொல்லிட்டானா அவ்வளோதான்,
அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் கார்த்திக் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், சரி நான் உண்மையை சொல்ல ஒத்துக்கிறேன்னு பாட்டி சொல்லிடுறாங்க. ரூபஸ்ரீ அப்படியே பாட்டியை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபாவும் சூப்பராக கார் ஓட்டுறாங்க. இன்னைக்கு இது போதுங்க, இப்படியே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இறங்கி வந்து கார் ஓட்டுறாங்க. தீபா அப்படியே கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.